அம்மாலாம் சமையல் செஞ்சுட்டு இருக்கனால இன்றைக்கி மாடு ஓட்டுன்னு வரதை என் தலையில் கட்டிட்டாங்க. பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு நிறைய ஸ்டேட்டஸு ரீல்ஸ் பார்த்தேன். அப்படியே கிளம்பி வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமான வீடியோ சிரிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆடி வரிசை வைக்கிறதுக்கு அம்மா வீட்டிலேருந்து வராங்க. இப்போ வந்து நாங்கள் இங்கேருந்து மாமியார் வீட்டுக்கு தான் போகிறோம். ஏன்னா அங்கே வந்து தான் சாப்பாடெல்லாம் செஞ்சு வரவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு ஆடி வரிசை வச்சு எனக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. மனம் மட்டும் உங்கள் தனியாக இருப்போம். சிரிப்பு கஷ்டம் அவனுக்கு சொல்லும் போது சிரிப்பு வந்தாலும் ஒரு போக கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ தனியாக இருக்கணும் அப்படின்றது எப்படி சொல்லிட்டு ரொம்ப நாளாக இவர் கூட இருந்தது. இப்போ தனியாக இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்குவான்னு சொல்லிட்டு தெரியல. பார்க்கலாம். தனியாகவே இருக்க மாட்டேன். வருவார், பார்ப்பார், எப்பயுமே பகல்லாம் ஒன்று இருப்போம். ஆனால் நைட்டு மட்டும் நாங்கள் விட்டுட்டு இங்கே வந்துடுவார். ஸோ நீங்கள் வந்து நாங்கள் காய்கறிலாம் வாங்கணும். ஆமாம், வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் தான் வரவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போகணும்ல. அதுக்காக மளிகை ஜாமான் காய்கறி நான் வாங்கிட்டு போனோம். வாங்கிட்டு அவங்க போயிட்டு சமையல் வேலைலாம் ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஈவினிங் 4:30 வரேன்னாங்க. 4:30 தான் வீட்டில் வந்து வருவாங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு சாம்பார் ரசம் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிடணும். இப்போலாமா இங்கேயே வந்து டைம் ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே ஏன்னா வெள்ளிக்கிழமைன்றதுனால படைச்சோம், எல்லா வேலையுமே செஞ்சோம். ஸோ அதனால் இன்றைக்கே வந்து டைம் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு இப்போ கரெக்டாக வேலை இருக்கும். ஏன்னா போய் காய்கறிலாம் வாங்கி அங்கே போய் சமையல் ஆரம்பிச்சுன்னா கரெக்டாக 4 மணிக்கு தான் முடியும். ஆமாம், போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? ஆடி மாதம் எப்போ வந்துன்னே தெரியல, டக்குன்னு வந்துருச்சு. ஊரில் காய்கறி வெண்டைக்காய் போட்டுமா? வேற பீன்ஸ் 1/4 கிலோ போட்டோம். என்னப்பா, என்ன வேலை நடந்துட்டுருக்கு? வெங்கத்தண்டு வேலைக்கு பொட்டு மஞ்சள் வச்சுட்டு இருக்கேன். சாப்பாடு வேலைக்கு தான் பயந்தேன். பரவாயில்ல, அத்தை இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. அத்தை வந்து சாம்பார் வச்சுட்டாங்க. நான் வந்து காய்கறிலாம் அரிஞ்சு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே வெங்கத்தட்டுலாம் விலைக்கு பொட்டு மஞ்சள்லாம் வச்சுட்டு இருக்கேன். அவங்க வந்து சமையல் வேலைலாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. சாம்பார் வச்சுட்டாங்க, ரசம் வச்சுட்டாங்க, பாயசம் வச்சுட்டாங்க, சாப்பாடு வச்சுட்டாங்க. இப்போ வந்து வடை சுட போகிறாங்க. அதனால் மாவு அரைச்சிட்டு இருக்காங்க. அங்கே அது வரைக்கும் நம்ம வெங்கத்தட்டு வேலைக்கு பொட்டு வைக்கலாமே சொல்லிட்டு பொட்டு வச்சுட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். முடிஞ்சிடுச்சு வேலைலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்தால் நீ போய் இலை பறிச்சிட்டு போவாங்க. அதான் வேலை. சரி, ஓகே ஓகே. அவங்க வந்ததுக்கப்புறம் என்னை அப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்களா என்னன்னு தெரியல. நான் போனதுக்கப்புறம் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு நிறைய ஸ்டேட்டஸு ரீல்ஸ் பார்த்தேன். அப்படியே கிளம்பி வந்து நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், நீ ஊருக்கு போகிறேன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் பார்க்கறதுனால அவனோட கஷ்டம் உங்களுக்கு தெரியல. அந்த பக்கம் திரும்பி பார்த்தா தெரியும். வாயில் இருக்க எல்லா பொருளும் வெளியில் தெரியுது. அப்படிலாம் இல்லைப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது நைட்லேருந்தே. பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தோப்புக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். அம்மாலாம் சமையல் செஞ்சுட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி மாடு ஓட்டுன்னு வரதை என் தலையில் கட்டிட்டாங்க. அதனால் மாடு ஓட்டு வரதான் வந்திருக்கோம். தேருக்கு பாருங்க நம்ம மாடு. இது ஒன்று, இன்னொரு மாடு உள்ளே இருக்குது, போய் ஓட்டிகிட்டு வரணும். இது என்ன தோப்புன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பாமாயில் என்ன தயாரிக்கிறாங்களே அந்த காய் இது தான். பாமாயில் தோப்பு தான் இது. பாமாயில் தோப்பு, அப்புறம் கொய்யா மரமும் இருக்குது இதில். நாங்கள் ஏதாவது கொய்யாக்காய் இருக்கான்னு பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த கயனி பார்க்கலாம் வந்து. பாருங்கள், இந்த மரத்தில் கொஞ்சம் கொய்யாக்காய் இருக்குது, பழமே இருக்குது, செங்காயாக இருக்குது பாருங்க. இன்னும் மற்றதெல்லாம் காயாகவே இருக்குது. கொஞ்ச நாள் ஆனால் பழுத்துரும். அதுக்கப்புறம் வந்து பறிச்சிக்கலாம். இன்னொரு மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதோ இருக்குது பாருங்க, புதருல. அப்பா இதோ இருக்குது பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்மளுடைய மாடு. 2 மாடுமே இது ரெண்டுமே நம்மளோட மாடு தான் இது. சரிங்களா? ஒரு வழியாக புதருலேருந்து செப்பல் கூட போட்டு வரல, முள்ளாக இருக்குது. ஒரு வழியாக வெளில ஓட்டுன்னு வந்தாச்சு. பட் மழை வர மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் மேயுதுங்க வயிற்றுக்கு. இன்னும் வயிறு இன்னும் பசி அடங்கலை போல்.
அதை கொஞ்ச நேரம் நின்று மேய்ச்சிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போகலாம். இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்களே, மழை அடியோ அடியோன்னு மழை விட்டு கூட வந்தாங்க. என்ன பண்ணுறது, உனக்கு கூட்டு போன வந்தோடனே மழையும் சேர்த்து கொண்டு வந்துட்டோம். சாப்பாடு எப்படி இல்லையா? சாப்பாடு நீ செய்யறதானே? எங்க அத்தையும் நானும் அப்பா கட்டப்பையெல்லாம் எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டேன்? புரியல. வீட்டுக்கு கிளம்பியாச்சா? பேக்கிங் அப்பா துணிலாம் கரெக்டாக பேக் பண்ணி எடுத்துக்கணும் போல. காலேஜ் போயிட்டு போகிற ட்ரெஸ்ஸு, ப்ரெஷ்ஷு, எண்ணெய், அப்புறம் ஓகே ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆடி வருஷம் வச்சு இன்னும் ஏன் போகலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆடி வருஷம் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை மணி 4:30 வந்து ஆடி வருஷம் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மணி 4:30 சரியான மழை. நான் பேசுகிறப்ப 4 மணிக்கெலாம் சரியான மழை, 4-4:30. அதனால 6 மணிக்கு நல்ல நேரம் இருந்ததுனால 6 மணிக்கு வச்சாங்க. 6 மணிக்கு வச்சுட்டு பொழுது போய் இந்த வீட்டிலேருந்து பொண்ணை கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டே போயிட்டாங்க. அதை விட்டால் மறுநாள் காலையில் 5-5:30 தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி வர முடியலன்னா நீங்கள் திங்கக்கிழமையே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எங்கள் ஞாயிற்றுக்கிழமை கூட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு நம்ம திங்கக்கிழமையே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பர்த்டேவும் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து நான் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். காலையில் மதியம் காலேஜ் போயிட்டு முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டீங்க? ஆமாம், ஈவினிங்கே கிளம்பிட்டேன். ஈவினிங்கே தான் வர சொன்னாங்க. கரெக்டாக இருந்துச்சு காலேஜ் போயிட்டு வந்து கிளம்புறதுக்கு. ஈவினிங் 4:30 மணி தான் நல்ல நேரம். நாங்கள் அந்த டைமுக்கு வர சொன்னாங்க. நான் போயிட்டா போனோம்னு நினச்சி தான் கஷ்டமாக இருக்குது. இங்கே எதுவும் கஷ்டப்படாத, பக்கத்தில் தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நானே மனசை தேத்தினுக்கிறேன். எனக்கு தான் கஷ்டம், வெளில காட்ட முடியலையே. பார்த்துக்கலாம். வந்துடுவேன். சரி போகலாமா? நான் கஷ்டப்படுவேன். ஆனால் பார்த்தோன்னா எப்படி கூட இருக்க மாதிரி தான் இருக்கும். பகல்லாம் வந்து கூட எப்போ ஆஃபீஸ் டைம், இப்போ ஆஃபீஸ் போகிறாருல, அதனால அவ்வளோவா தெரியாது. இப்போ வீட்டில் இருக்கும்போது வந்து கூட இருப்பார். அப்புறம் நைட் டைம் தான் பார்த்தீங்கன்னா அவர் அங்கே போய் பத்துப்பார், நான் இங்கே பத்துப்பேன். அம்மா வந்து பத்துவேன். சரி வாங்க போகலாம், டைம் ஆகுது. வீட்டுக்கு அங்கே போயிட்டு பார்க்கலாம். போகலாமா? எல்லாம் கரெக்டாக எடுத்தாச்சா? இது நான் கொடலாம் நைட்டு பர்த்டே எப்போ முடிச்சுட்டு நேற்று வரும்போது மழை லைட்டாக தூரல் பிடிச்சி, அதனால அம்மா குடம் கொடுத்து அனுப்பிச்சாங்க. அவங்க ஆடு ஓட்டும் போது கூட தான் வச்சுருக்காங்களா, அதனால வரும்போது எடுத்து சொன்னாங்க, நான் எடுத்துன்னு போவேன். சரி ஓகே ஓகே. சரி வாங்க போகலாம்.